வெல்கம் டு ட்ராவல் வித் நந்தினி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குலசை முத்தாரம்மன் கோவில். இந்த கோவில் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர்லேருந்து 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது, தூத்துக்குடி மாவட்டம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா 300 வருஷம் பழமையான கோவில். இங்கே இருக்கிற ஈஸ்வரரை பார்த்திங்கன்னா ஞானமூர்த்தீஸ்வரர்னு கூப்பிட்றாங்க. அம்மனை பார்த்திங்கன்னா முத்தாரம்மன்னு கூப்பிட்றாங்க. எல்லா கோவிலில் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தனித்தனி சன்னதி இருக்கும். பட் இங்கே வந்து 2 பேரும் ஒன்றா உட்காந்த மாதிரி தான் இந்த இடத்துல கோவிலில் இருக்குது. திருச்செந்தூர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த இடத்துலலாம் போனீங்கன்னா இந்த முத்தாரம்மனுடைய பெருமையை நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த அம்மன் வந்து குலதெய்வமாக இருக்கிறாங்க. இந்த கோவிலுடைய வரலாறு கதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? அம்மன் வந்து மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ண உடனே அம்மனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுது. அப்போ அம்மன் வந்து ஈஸ்வரரை வேண்டி கூப்பிடுறாங்க. இப்போ ஈஸ்வரர் வந்து இந்த அம்மாவுடைய பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கிட்டு இன்னா வரம் வேணும்னு கேட்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அம்மன் நம்ம 2 பேரும் இங்கேருந்து பக்தருக்கு அருள் புரியணும்னு வேண்டிக்கிறாங்க. அம்மன் இந்த இடத்துல முதல்ல சுயம்பா வந்தாங்க, அதுக்கப்புறம் தான் கோயில் கட்டினாங்க. ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இந்த கோவிலில் இருக்கிற சுயம்பை தான் கும்பிட்டுன்னு வந்தாங்க. ஒரு தடவை அம்மன் வந்து மயிலாடுதுறையில் இருக்கிற ஒரு சிற்பியுடைய கனவுல போயிட்டு அம்மாவுக்கும் ஈஸ்வரருக்கும் ஒரு சிலை பண்ண சொல்லி சொன்னாங்க. இந்த சிலையை வாங்கி போகிறதுக்கு குலசேகர பட்டணத்துலேருந்து ஒரு பூஜாரி வருவாங்கன்னா அம்மன் அவருடைய கனவுல சொல்லிடுவாங்க. ஸோ அவரும் என்ன பண்ணுறாரு, ஒரு சிலை பண்ணி வைக்கிறாரு அம்மையப்பந்து. இவருடைய கனவுல வந்த மாதிரியே அம்மன் வந்து குலசேகர பட்டணத்தில் இருக்கிற பூஜாரியுடைய கனவுலையும் வந்து என்னுடைய சிலை வந்து மயிலாடுதுறையில் இருக்குது, அதை கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு இங்கே இருக்கிற பூஜாரியும் என்ன பண்ணுறாரு, அங்கே போய் சிலையை வாங்கிட்டு வந்து இந்த அம்மனுடைய சுயம்புக்கு பின்னாடி இந்த அம்மையப்பருடைய சிலையை பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. இங்கே நடக்கிற விசேஷ திருவிழான்னா ஒன்று வந்து தசரா, இன்னொன்று வந்து கொடை திருவிழா. திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணுறாங்க, தசரா அப்போது மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ண நிகழ்ச்சியை அந்த கடலோரத்தில் அப்படியே நடத்தி காட்டுறாங்க. இதை பார்க்கறதுக்கு கோடான கோடி மக்கள் வருவாங்க. இந்த திருவிழா அப்போது மக்கள் என்ன பண்ணுறாங்க, 48 நாள் விரதம் இருந்து அம்மன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்து இந்த திருவிழாவில் கலந்துக்குவாங்க. இது இங்கே ரொம்ப விசேஷமாக நடக்குது. எல்லா கோவிலில் பார்த்தீங்கன்னா குங்குமம் விபூதி பிரசாதமாக கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா திருமஞ்சனம்னு கொடுப்பாங்க. திருமஞ்சனம்னா புத்து மண், மஞ்சள், எண்ணெய் இது எல்லாம் கலந்த பிரசாதத்தை கொடுக்குவாங்க. இந்த பிரசாதத்தை ராத்திரி அம்மன் மேலே வச்சு காலையில் வர பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. இந்த பிரசாதம் சாப்பிட்டா எல்லா நோய் நொடி நீங்கும்னுட்டு ஒரு ஐதீகம். அம்மை நோயை முத்து போடுறதுன்னு சொல்லுவாங்க. முத்து ஆத்திர அம்மன், அதனால இந்த அம்மனுக்கு முத்தாரம்மன்னு பேரு. இந்த கோவிலில் அம்மை நோயாக இருந்தாலும் இல்லை எந்த வித நோயாக இருந்தாலும் வந்து கும்பிட்டுக்கிட்டு போனால் குணமடைஞ்சிடுது. தசரான்னா எல்லாருக்குமே மைசூர் தான் ஞாபகம் வரும். ஆனால் இங்கே இருக்கிற குலசேகர பட்டணத்தில் இருக்கிற ராஜா வந்துட்டு ஒரு தடவை மைசூர் சாமுண்டேஸ்வரி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி தசரா பண்ணணுன்னுட்டு ஆசைப்பட்டு இங்கே பண்ண ஆரம்பித்தார். நீங்களும் திருச்செந்தூர் போனீங்கன்னா இந்த கோவிலுக்கு போய் பாருங்கள். அதுவும் தசரா டைம் போனீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும், பார்த்துட்டு வாங்க. உங்களில் யாருக்காவது இந்த அம்மன் குலதெய்வமாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.